எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யாக்ஸா யூஇனா என்ன, இதில் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, இவங்க கொடுக்குற அஃபிலியேட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். நீங்கள் ஒரு 9 to 5 ஜாப்க்கு போகிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைனா பார்ட் டைமில் ஏதாச்சும் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தேடிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே வித்தவுட் யுவர் ப்ரெசன்ஸ் பெருசாக காசு செலவு பண்ணாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நமக்கு கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியணும். கிரிப்டோ கரன்சினா ஒரு டிஜிட்டல் கரன்சி. இன்றைக்கி வேர்ல்டில் ஃபேமஸாக இருக்கிற பிட்காயின், எதீரியம், இது எல்லாமே கிரிப்டோ கரன்சிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். 2009 வெறும் ₹1 கம்மியாக இருந்த பிட்காயினோட ப்ரைஸ் இன்றைக்கி 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே க்ரோ ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் எதுக்கு இவ்வளோ அதிகமாகணும்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். இன்னைக்கு சூழ்நிலையில் நம்மளோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியோ யாரோ ஒருத்தர் வேலைக்காகவோ எஜுகேஷனுக்காகவோ இல்லைனா சும்மா டூருக்காகவோ மற்ற நாடுகளுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது. அப்போது ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் அவங்க நாட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா கண்ட்ரிக்கும் காமன் கரன்சிங்கிறது இப்போ வேர்ல்டுலேயே கிடையாது. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியை எல்லாரும் ஒரு காமன் கரன்சியாக தான் பார்க்குறாங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரான டெஸ்லா $200 மில்லியன் ஒர்த் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் பீப்புள் பிட்காயின் யூஸ் பண்ணி டெஸ்லா கார்ஸை பை பண்ணிக்க முடியும் டெஸ்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனும் கிரிப்டோ மூலியமாக நடக்க ஆரம்பிக்கும் போது கிரிப்டோ கரன்சிஸ் இன்றைக்கி இருக்க ப்ரைஸை விட பல மடங்கு க்ரோ ஆகிருக்கும். அதுலேயும் முக்கியமாக யாரெல்லாம் இந்த கிரிப்டோவில் எர்லியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆக்ஸா யூஏ பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்தியாவில் எப்படி என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்குதோ சேம் அதே மாதிரி ஆக்ஸா யூஏ அப்படிங்கிறது ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மூலிமா 100+ கிரிப்டோ கரன்சிஸை பையிங், செல்லிங் அண்ட் ட்ரேடிங் பண்ணிக்க முடியும் வித் ரிலேட்டிவ்லி லோ கமிஷன்ஸ். வேர்ல்டு நம்பர் 1 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸ் என்ன லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்களோ சேம் லிக்விடிட்டி ஆக்ஸா இப்போவே கொடுக்குறாங்க. லிக்விடிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் ஒரு 1 lakh rupeesக்கு கிரிப்டோ கரன்சிஸ் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ அதே 1 lakh rupeesக்கு யாராவது ஒருத்தர் சேம் கரன்சியை செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ தான் அவரால் வாங்க முடியும். கரெக்டாக? அப்போது லிக்விடிட்டி அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஆக்ஸாவில் 100 மில்லியன் + லிக்விடிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே ஆக்ஸாவோட எம்டி, சிஇஓ, சிஓஓ யாருங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்ஸாவோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் அண்ட் சப்போர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் துபாயில் இருக்குது அண்ட் சப்போர்ட் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. அண்ட் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ஸா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு 3 types ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரேடிங், செகண்ட் ஒன் இஸ் ஸ்டேக்கிங், தேர்ட் ஒன் இஸ் அஃபிலியேட். அது என்னன்னு இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரேடிங். ஆக்ஸா ப்ரொவைட் பண்ணுற ட்ரேடிங் இன்ஜின் யூஸ் பண்ணி வேரியஸ் கிரிப்டோ கரன்சிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிக்க முடியும். அண்ட் இவங்க சப்ஸ்கிரைபருக்கு இவங்களோட ஓன் கிரிப்டோ காயினை நெக்ஸ்ட் 20 monthsக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எப்பயுமே ஒரு பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதோட ஃபுல் பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2009 வெறும் ₹1 இருந்த பிட்காயின் இன்றைக்கி மோர் தென் 60 lakhsக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி 2015 ₹35 இருந்த எதீரியம் 2024 நியர்லி 3 lakhsக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் 7 years பிஃபோர் 2017 ₹1 இருந்த பிஎன்பி 2024 ₹50,000 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்றைக்கி 2024 83 பைசா வேல்யூ இருக்க ஆக்ஸா கரன்சி இன்னும் 2 to 3 years ₹100 இல்லை ₹1000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 2009 or 10 ₹1000 பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கும் இன்றைக்கி ₹1000 இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டருக்கும் கண்டிப்பாக சேம் ப்ராஃபிட் கிடைக்காது. அப்போது அன்றைக்கி ₹1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே அவங்க இன்றைக்கி ஒரு மல்டி மில்லியனர். இப்போ இந்த 300% ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்னா என்னென்னு பார்க்கலாம். ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சவங்க டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க. இந்த ட்ரேடிங் பண்ண தெரியாதவங்க ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்சேஞ்சை ட்ரேட் பண்ணி இவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ப்ராஃபிட் கொடுக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டருக்கு மந்த்லி 10% USDTலையும் 10% ஆக்ஸா காயின்லையும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்டர் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவருக்கு மந்த்லி 10,000 USDTலையும் 10,000 ஆக்ஸா காயின்லையும் ரிட்டர்ன்ஸ் வரும் வித் கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட். அண்ட் 20 monthsக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வரும். ஓவராலாக பார்க்கும்போது இந்த 20 months முடியும் போது ₹2 lakhs USDTயும் ₹2 lakhs ஆக்ஸா காயினும் ரிட்டர்ன்ஸாக கிடச்சிருக்கும் அவருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ₹1 lakh ஜஸ்ட் 20 monthsல ₹4 lakhs க்ரோ ஆகிருக்கும். இதில் கிடைக்கிற USDT ரிட்டர்ன்ஸ் டெய்லி வேலெட்டுக்கு வந்துடும். அதை எனி டைம் என்கேஷ் பண்ணிக்கலாம். ஆக்ஸா காயின்ஸில் வர ரிட்டர்ன்ஸை இந்த 20 months ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இதே ப்ரோக்ராமில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் 20 months மட்டும்தான் இருக்கும். இதில் மினிமம் 1000 கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்கலாம். ஒருத்தர் இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் 1000 USDT இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அதாவது அப்ராக்சிமேட்லி ₹90,000.
இப்போ இவர் இன்வெஸ்ட் பண்ணால் 1000 USDTக்கு மந்த்லி ரிட்டர்ன்ஸ் 100 USDT கிடச்சிருக்கும். டோட்டலாக 20 months பார்க்கும்போது 2000 USDT கிடச்சிருக்கும். அதோட வேல்யூ 1,82,000 வச்சுக்கலாம். அப்போ இங்கேவே அவரோட இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் டபுள் ஆயிடுச்சு. அதுபோக 10% ஆக்ஸா காயின்ஸ் கிடச்சிருக்கும். 20 monthsக்கு 2,19,000 காயின்ஸ் இருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த காயின்ஸோட இன்னைக்கு ப்ரைஸ் $0.01. அப்போ அன்னைக்கு வேல்யூ 1,82,000 வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த $0.01 இருக்கிற காயின் நாளைக்கு $0.1க்கு க்ரோ ஆனாலே போதும். இதில் வர ரிட்டர்ன்ஸ் 10 times க்ரோ ஆயிருக்கும். லக்கிலி இது $1 வரைக்கும் க்ரோ ஆச்சுன்னா இந்த ரிட்டர்ன் 100 times க்ரோ ஆயிருக்கும். ஸோ இதோட பெனிஃபிட்டும் இன்வெஸ்டர்ஸுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட ப்ரொமோஷன் பிராண்டிங்காக அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அஃபிலியேட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருளை வாங்கிட்டு அதோட ஜென்யூன் ரிவ்யூவை நம்ம ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லும்போது உங்களோட லிங்க்கை வச்சு அவங்க யாராச்சும் சேம் ஐட்டமாக பை பண்ணுனா உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் உங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணுற நீங்கள் க்ரியேட் பண்ணுற யூசர்ஸ் நான் முன்னாடி சொன்ன ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருந்து 50% வரைக்கும் ரிவார்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு யூசருக்கும் 10 level வரைக்கும் ரிவார்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஃபஸ்ட் லெவல் யூசர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து மந்த்லி 2% USDTலையும் 2% ஆக்ஸாலையும் ரிவார்டாக கிடச்சிருக்கும். இது 10 monthsக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக இதிலேயே 40% ரிவார்ட்ஸ் ப்ளஸ் டைரக்ட் ரெஃபரல் போனஸ்னு 10% ரிவார்ட்ஸாக கிடச்சிருக்கும். டோட்டலாக 50% ரிவார்ட் வித்தின் 10 monthsல கிடச்சிருக்கும். இதில் USDTயில் கிடைக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாமே இமீடியட்டாக என்கேஷ் பண்ணிக்கலாம். ஆக்ஸா ரிவார்ட்ஸை 20 months முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற யூசர்ஸ் 1 lakhs 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் 10 USDT விச் மீன்ஸ் ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு 22 crore earn பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். இதை ஒரு சிம்பிள் மேட்ரிக் கால்குலேஷன் மூலிமா பார்க்கலாம். லெவல் 1ல் நீங்கள் ஒரு 5 users க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 5 users அப்படிங்கிறது மினிமம் மேக்ஸிமம்ட்டு இல்லை, எவ்வளோ யூசர்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த 5 usersம் மினிமம் ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 2% USDTலையும் 2% ஆக்ஸா காயினாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே லெவல் 2ல் நீங்கள் க்ரியேட் பண்ண 5 users இன்னொரு 5 users க்ரியேட் பண்ணும்போது டோட்டலாக 25 users க்ரியேட் ஆகிருப்பாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 1% + 1% டோட்டலாக உங்களுக்கு 2% ரிவார்டு கிடச்சிருக்கும். டோட்டலாக இந்த மாதிரி 10 level முடிக்கும்போது நியர்லி 1 crore users க்ரியேட் ஆகிருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு டோட்டலாக 1,23,000 USDT கிடச்சிருக்கும் பெர் மந்தில். அதை 10 months கால்குலேட் பண்ணும்போது 11 crore rupees கிடச்சிருக்கும். அதே மாதிரி 1,33,000 ஆக்ஸா காயின் கிடச்சிருக்கும். அதோட 10 months வேல்யூன்னு பார்க்கும்போது 11 crore. ஸோ தட் நீங்கள் 22 crore earn பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. லிங்க் யூஸ் பண்ணி எப்படி சைன் அப் பண்ணணும், எப்படி இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத இன்னொரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அதோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க சைன் அப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நார்மலாக ஷேர் பண்ணாமல் ஃப்ரீயாக சைன் அப் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறது மூலிமா யாரோ ஒரு யூசர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு ரிவார்டு ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. சைன் அப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கிளியர் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை வரும். தேங்க்யூ.